படிக்கிறது யார் வேணாலும் படிக்க முடியும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பொருள் என்னன்றதை எடுக்கிறது தான் ஆன்மீகம். அந்த மாதிரி எடுக்கிற ஆற்றல் என்னுடைய வாழ்க்கையில் அந்த வேலாயுதத்துக்கு மட்டும்தான் இருந்தது. என்னுடைய சீடர்கள்லேயே அந்த வேலாயுதத்துக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு இருக்கிற ஆன்மீக சீடர்களில் என்னுடைய மகன்றதுக்காக நான் சொல்லலை, ஆனால் அவனுக்கு இந்த ஆன்மீக பாடல்களில் பொருள் தேடுறான். ஆன்மீக பாடல் தேடுறதில்லை, ஆன்மீகத்தினுடைய பொருள் தேடுறான். இதுதான் ஆன்மீகத்துக்கு ஊர்ந்துகோல், இதுதான் வழி. அதில் இருக்கிற உண்மைகளை தெரியும் போது தான் நம்ம அதில் பயணம் பண்ண முடியும். அதில் இருக்கிற உண்மைகள் தெரியாததுனால நம்ம ஒரு நேரம் படிப்போம், ஒரு நேரம் விட்டுடுவோம். அப்போது அதை ஆராயணும், அந்த பாட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு. இப்போது அருணகிரி ஒரு பாடலில் சொல்கிறாரு, நாத விந்து கலாத்தி நமோ நமோ வேத மந்திர சொருபா நமோ நமோ போக அந்தரி பாலா நமோ நமோ அருள் தாராயா அப்படின்னாரு. இப்போ இதை பாட்டு கேட்கறதுக்கு டிஎம் பாடினாரு, ரொம்ப அருமையாக பாடியிருக்கிறாரு. அருணகிரியை நல்லா எழுதிக்கிறார். ஆனால் அதுக்குள்ளே நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். நாதம் விந்து கலை. நாதம்னா ஆன்மா, கலைன்னா உயிர், விந்துன்னா ஜீவன். இந்த மூணும் ஒன்னா சேர்ந்தால் இறைவனுடைய சமமானவை நீ. அப்போ உன்னை இந்த உலகத்தில் எந்த தீமையும் எதையும் செய்ய முடியாது. அதுக்கு இந்த போக அந்தரி பாலா நமோ நமோன்றாரு. போக அந்தரி பாலானா கீழகிற ஜீவனும் மேலகிற ஆன்மாவும் இணையணும். இதான் அந்த பாட்டினுடைய பொருள். இது இணைஞ்சது பிறகு இந்த குழந்தைக்கு வரம் கொடுக்கறது, வரம் தாராய், என்ன வாழ வைக்கிறதுக்கு வழி சொல்லு அப்படின்றது. ஏன்னா அப்போதான் அது முடியும். இதை மாதிரி ஒவ்வொரு பாடலையும் பொருள் அறியணும். பொருள் அறியாமல் பாட்டு பாடி நான் 100 பாட்டு பாடுவேன் 200 பாட்டு பாடுவேன்னா அதில் ஒரு பயனும் கிடையாது. பாட்டுக்குள்ளே நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஆற்றல் வேலாயுதத்துக்கு அடுத்தபடியாக இந்த ஆசிரமத்தில் இவன் தான் அந்த வேலையை செய்துன்னு இருக்கிறான். அது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். பிற்காலத்தில் எனக்கு அப்படி அப்புறமாவும் இவன் பேசுவான்ற ஒரு நம்பிக்கையோடு இதுக்கு பதில் சொல்கிறேன் நான். சொல்லுப்பா. அந்த சிவவாக்கியர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, அந்தரத்தில் 1 அகண்ட கால் 2 செந்தனில் 3 சிவந்த அப்பு 4 5 பாடல் 5 அளவிறந்த சோதியை சிந்தையில் தெளிந்த மயம் யாவர் கணர். ஆமாம், இப்போ 5 பஞ்சபூதத்தையும் வரிசைப்படுத்திட்டாரு. இந்த 5 பஞ்சபூதத்தில் என்ன இருக்குதுன்னா ஒவ்வொன்றிலையும் 5 இருக்குது. மண்ணில் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது, பூமி இருக்குது, மண்ணில் இருக்குது. நீரில் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது, பூமி இருக்குது, அது இருக்குது. இப்படி 5 பஞ்சபூதத்திலும் 5 50 நிற்குது. அது அப்போ நீ ஒன்று சேரும் போது அதான் 51 அட்சரம்ன்றது. அப்போ இந்த 5 பஞ்சபூதங்கள் இருந்தாலும் முப்பொருள் தான் இங்கே ஏக்கமா நிற்குது. இந்த ஆசிரமத்தில் இவன் தான் அந்த வேலையை செய்துன்னு இருக்கிறான். அது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். பிற்காலத்தில் எனக்கு அப்படி அப்புறமாவும் இவன் பேசுவான்ற ஒரு நம்பிக்கையோட இதுக்கு பதில் சொல்றேன் நான். சொல்லுப்பா. உற்றாகிலும் உரைக்க பொருந்தாய் உனக்கான நிலை பற்றாய் குருவை பணியாய். உனக்கு இந்த